சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆடிப்பூரம் அப்படின்னா அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பொதுவாக இந்த ஆடிப்பூரத்துக்கு பின்னாடி இருக்கின்ற வரலாறு என்ன? பூரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முழுமை, நிறைவு அப்படிங்கிற பொருள் தான் இந்த பூரம் அப்படிங்கிறது. எளிய வேண்டுதலை ஒரு மனிதனுக்கு, ஒரு பக்தனுக்கு இந்த அன்னை முழுவதுமாக நிறைவேற்றி தரக்கூடிய நாள் தான் இந்த ஆடிப்பூரம். இந்த ஆடிப்பூரம் எந்தெந்த இடங்கள்ல ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடப்படுது? எங்க எல்லாம் இந்த அன்னை சக்தி தேவி வடிவத்தில் இருக்காங்களோ எல்லா தலங்கள்லையுமே ஆடிப்பூர நிகழ்வு கொண்டாடப்படுது. பூர நட்சத்திரத்தில் வணங்குறீங்க அப்படின்னா அந்த ஆண்டாள் அன்னை சக்தியோட அருளோட சேர்த்து பெருமாளோட அருளும் நம்மளுக்கு கட்டாயம் கிடைக்கும். பெரியாழ்வாரால துளசி செடிக்கு கீழே கண்டெடுக்கப்பட்ட குழந்தை தான் இந்த ஆண்டாள். இவர் இந்த ஆண்டாளுக்கு என்ன பெயர் சூட்டுறாருன்னா கோதை அப்படின்னு ரொம்ப அழகா பெயர் வைக்கிறாரு. இந்த கோதைக்கு யார் மேல விருப்பம்னா அந்த பெருமாள் மேல அளவற்ற பிரியம். இந்த கோதை தினமும் பூக்கள் தொடுத்து அந்த பெருமாளுக்கு கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க தன்னோட கழுத்துல போட்டு பார்த்துட்டு தான் கொடுக்குறாங்க. போட்டு பார்த்துட்டு கொடுக்கறதுக்கு அப்புறம் தான் தந்தை மகளை கண்டிக்கும் போது பெருமாள் சொல்லிடுறாரு, இல்ல போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மாலை வேணும், அதனால உன் குழந்தைக்கு சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு பேர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. வளையல்களை ஃபஸ்ட்டு மாலையாக கட்டி அந்த படத்துலையோ இல்லை விக்கிரகத்துலையோ போட்டுருங்க. மஞ்சள், சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணுங்க. பூக்கள் குறிப்பாக ஐபிசி பக்திநேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆடிப்பூரம் சார்ந்த நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஏஎல்பி ஜோதிட முறையினுடைய கோ-ஃபவுண்டர், ஆன்மீக சொற்பொழிவாளர் அருளரசி பொதுவுடை மூர்த்தி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம் பொதுவாகவே ஆடிப்பூரம் அப்படின்னா அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பொதுவாக இந்த ஆடிப்பூரத்துக்கு பின்னாடி இருக்கின்ற வரலாறு என்ன மேம்? பொதுவாகவே வாழ்க்கையில் எல்லாருக்குமே மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே ஒரு தேடல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இந்த தேடலை நிறைவு செய்யக்கூடிய நாள் எது அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் இந்த ஆடிப்பூரம். ஏன்னா பூரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முழுமை, நிறைவு அப்படிங்கிற பொருள் தான் இந்த பூரம் அப்படிங்கிறது. அப்போ ஒரு செயலை தொடங்குறதுக்கு மற்ற நாட்களை விட இந்த பூர நட்சத்திர நாட்கள் ரொம்ப உகந்த நாட்களாக இருக்கும். இதையெல்லாம் தவிர்த்து சொல்லணும்னா ஒரு எளிய வழிபாடாக கூட இருக்கலாம், ஒரு எளிய வேண்டுதலாக இருக்கலாம். இந்த எளிய வேண்டுதலை ஒரு மனிதனுக்கு, ஒரு பக்தனுக்கு இந்த அன்னை முழுவதுமாக நிறைவேற்றி தரக்கூடிய நாள் தான் இந்த ஆடிப்பூரம். தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தில் தொடங்குற அன்னையை கொண்டாடுற நிகழ்வு தான் இந்த ஆடிப்பூரம். எல்லாத்துக்குமே ஒரு வரலாறு இருக்கிற மாதிரி இந்த ஆடிப்பூருக்கும் ஒரு முக்கிய நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவதா சொல்லப்படுறது இந்த அன்னை பராசக்தி இந்த உலக நன்மைக்காக அவதாரம் எடுத்த நாள் அப்படிங்கிறது தான் இந்த ஆடிப்பூர நாள். அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னா வைணவ தலங்கள்ல, அதுவும் குறிப்பா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நேரடியாக அந்த பூமாதேவியே பிறந்ததா சொல்லப்படுற நாள் தான் இந்த ஆடிப்பூரம் அப்படிங்குது. இந்த தேவர்களும் முனிவர்களும் ஒரு தவ வாழ்க்கையை, ஒரு தவத்தை எல்லாருமே எதற்காக ஈடுபடுறாங்கன்னா உலக நன்மை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அவங்களும் இந்த உலக நன்மைக்காக தன்னோட தவத்தை தொடங்கின நாளா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதை எல்லாவற்றையும் தாண்டி அந்த அன்னை சக்திக்கு வளகாப்பு நடந்த நிகழ்வான நாளாகவும் இந்த ஆடிப்பூரம் குறிப்பிடப்படுறது. அதனாலதான் மற்ற எல்லா நாட்களையும் விட இந்த ஆடிப்பூர நாட்கள்ல அந்த அம்மாவை போற்றி புகழி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். பொதுவா ஆடிப்பூரம் அப்படிங்கும் பொழுது நிறைய கோயில்களில் விசேஷம் நடக்கும், ரொம்ப சிறப்பாக திருவிழா மாதிரி நடத்துவாங்க. இந்த ஆடிப்பூரம் எந்தெந்த இடங்கள்ல ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடப்படுது? எங்க எல்லாம் இந்த அன்னை சக்தி தேவி வடிவத்தில் இருக்காங்களோ எல்லா தலங்கள்லையுமே ஆடிப்பூர நிகழ்வு கொண்டாடப்படுது. குறிப்பா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில்ல ரொம்ப விசேஷமா இந்த நாள் கொண்டாடப்படுது. இதே மாதிரி அந்த ஆண்டாள் ரங்கமன்னாரோட ஒன்றாக கலந்ததா சொல்லப்படுற ஸ்ரீரங்கத்திலையுமே இந்த ஆடிப்பூர நிகழ்வு ரொம்ப அழகா கொண்டாடப்படுது. என்ன அப்படின்னா இந்த 27 நட்சத்திரங்கள்ல 11ஆவதா வரக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த பூரம் அப்படிங்கிற நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரம் முழுவதும் சிம்ம ராசிக்குரிய நட்சத்திரம். அது மட்டும் இல்லாம ஒரு செல்வ சுகபோகமான வாழ்க்கை, இதையெல்லாம் தாண்டி ஒரு செல்வ செழிப்பான வளமான வாழ்க்கைக்கு யார் அதிபதி அப்படின்னா சுக்கிரன். இந்த சுக்கிர கிரகத்தை அதிபதியா கொண்டது தான் இந்த பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது. அப்ப மனித வாழ்க்கையில இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சில வழிபாடுகளை நம்ம கட்டாயம் மேற்கொள்ளணுமா அப்படின்னா கட்டாயம் மேற்கொள்ளணும். அதுல ஒரு வழிபாடாதான் இந்த ஆடிப்பூர வழிபாடு இருக்கு.
இது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான நட்சத்திரம் எது அப்படின்னா அது இந்த பூர நட்சத்திரம். அதனால நீங்கள் பூர நட்சத்திரத்தில் வணங்குறீங்க அப்படின்னா அந்த ஆண்டாள் அன்னை சக்தியோட அருளோட சேர்த்து பெருமாளோட அருளும் நம்மளுக்கு கட்டாயம் கிடைக்கும். அப்போ ஆடிப்பூர வழிபாடு நம் வாழ்க்கையில் பரிபூரணமான ஒரு வாழ்க்கையை நிச்சயம் கொடுக்கும். நிச்சயம் எல்லாருக்குமே கொடுக்கும். நிச்சயமா மேம். இப்போ வந்து இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கும் பொழுது நிறைய பேர்னால வந்து கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ண முடியலைங்கும் போது வீட்டில் என்ன மாதிரி வழிபாடு நம்ம செய்யலாம்? இந்த வீட்டில் வழிபாடு இதற்கு முன்னாடி இந்த ஆடிப்பூரம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஆண்டாளோட வாழ்க்கை வரலாறு பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பெரியாழ்வாரால் துளசி செடிக்கு கீழே கண்டெடுக்கப்பட்ட குழந்தை தான் இந்த ஆண்டாள். இவர் இந்த ஆண்டாளுக்கு என்ன பெயர் சூட்டுறாருன்னா கோதை அப்படின்னு ரொம்ப அழகா பெயர் வைக்கிறாரு. இந்த கோதைக்கு யார் மேல விருப்பம்னா அந்த பெருமாள் மேல அளவற்ற பிரியம். இந்த கோதை தினமும் பூக்கள் தொடுத்து அந்த பெருமாளுக்கு கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க தன்னோட கழுத்துல போட்டு பார்த்துட்டு தான் கொடுக்குறாங்க. போட்டு பார்த்துட்டு கொடுக்கறதுக்கு அப்புறம் தான் தந்தை மகளை கண்டிக்கும் போது பெருமாள் சொல்லிடுறாரு, இல்ல போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மாலை வேணும், அதனால உன் குழந்தைக்கு சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு பேர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட பெருமாளுக்கே ரொம்ப பிடித்தமான ஆண்டாள் பிறந்ததா சொல்லப்படுறது தான் இந்த ஆடிப்பூர நாள். அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையில என்ன ரொம்ப அதிகமா ஆசை இருக்கும் அப்படின்னா ஒரு நல்ல திருமணம் நடக்கணும் தங்களோட குழந்தைங்களுக்கு. திருமணம் நல்லபடியா நடந்தா அடுத்ததா குழந்தை செல்வம் இருக்கணும். இப்ப திருமணமும் நடந்துருச்சு, குழந்தை செல்வமும் இருக்கு அப்படின்னா ஒரு நல்ல மன நிறைவான ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களோட அதிகபட்ச எதிர்பார்ப்புன்னு சொல்றதை விட ஆசை இவ்வளவுதான். அப்ப அதனால எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ஆடிப்பூரத்தன்னைக்கு அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு வீட்டை சுத்தப்படுத்திடுங்க. இல்லை முத நாளே நீங்கள் சுத்தப்படுத்துறதுனாலும் படுத்திடலாம். நல்லா சுத்தமான உடை அணிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் அம்மன் படம் இருக்கும் இல்லை விக்கிரகம் இருக்குது அப்படின்னா ஒரு மணப்பலகை எடுத்து மணப்பலகையை சுத்தம் பண்ணி கோலம் போட்டு அதன் மேலே சிவப்பு நிறத்தில் துணி விரிச்சிட்டு அதன் மேலே சுத்தம் செஞ்ச அம்மன் ஃபோட்டோவோ இல்லை விக்கிரகமோ அதன் மேலே வச்சுட்டு வளையல்களை ஃபஸ்ட்டு மாலையாக கட்டி அந்த படத்துலையோ இல்லை விக்கிரகத்துலையோ போட்டுருங்க. போட்டுட்டு அந்த சிலைக்கோ படமோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணுங்க. பூக்கள் குறிப்பாக தாமரை மல்லிகை செம்பருத்தி பூக்களாக இருந்தால் அந்த அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தம். அதனால் இந்த மலர் கிடைக்குதுன்னா கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க. இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஒரு பெண்ணுக்கு நலுங்கு வைக்க என்னென்ன பொருள்கள்லாம் தேவையோ அதையெல்லாம் அந்த அம்மன் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு படமாக இருந்தாலும் சரி விக்கிரகமாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணுக்கு எப்படி நலுங்கு வைப்போமோ அதே மாதிரி அந்த அம்மன் ஃபோட்டோவோ இல்லை சிலையோ நலுங்கு வச்சுட்டு அப்படியே மனதார உங்களோட பிரார்த்தனை என்னவோ அதை வேண்டிக்கிட்டு திரும்ப அந்த அம்மன் படத்தையோ விக்கிரகத்தையோ நீங்கள் பூஜை அறையிலையோ இல்லை எந்த இடத்துல இருந்து எடுத்தீங்களோ திரும்ப அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை உங்கள் உறவினர்களில் யாருக்காவது நீங்கள் வேண்டிட்டு இருந்தாலும் சரி இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்கள் திருமணமாகாதவங்களோ இல்லை வந்து குழந்தை பேர் வேணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பெண் குழந்தைங்களை அதில் உட்கார வைங்க. பெண் குழந்தைங்களா இருந்தால் உட்கார வைங்க. ஆண் குழந்தைங்களையும் உட்கார வச்சு நலுங்கு மட்டும் நீங்கள் வைக்கலாம். இப்போ பெண் குழந்தைங்களா இருந்தால் நீங்கள் உட்கார வச்சு அம்மனுக்கு நலுங்கு வச்சது மாதிரி அந்த குழந்தைக்கும் நலுங்கு வச்சு வளையல்களை மாட்டி விடுங்க. அம்மனை வேண்டிக்கிட்டே வளையல்களை கையில் மாட்டி விடுங்க. இப்போ ஒரு வேளை குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டுதல் இருக்குது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு நலுங்கு வச்சதுக்கப்புறம் அப்படியே உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு கூட்டிகிட்டு போய் மனதார வேண்டிக்க சொல்லுங்கள். என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நான் இந்த வளையலை ஆடிப்பூர நாளில் உன்னோட பிரசாதமாக போட்டிருக்கேம்மா, அடுத்த வருஷம் ஆடிப்பூர நாளுக்குள்ளே நான் வளைகாப்பு வளையலை என்னோட கைகளில் அணிஞ்சுக்கணும், அதற்கு உன்னோட அருள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கணும். இதுவே திருமணமாகாத பெண்கள் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க பூஜை அறை முன்னாடி போய் மனதார நின்று அடுத்த வருடம் ஆடிப்பூர நாளுக்குள்ளே நாங்கள் இந்த சுபமுகூர்த்த வளையலை எங்களோட கையில் போட்டுக்கணுமா அப்படின்னு சொல்லி மனதார உங்களோட வேண்டுதலை வச்சுக்கலாம். இப்போ ஒருவேளை எங்களுக்கு குழந்தை செல்வமும் இருக்கு, வந்து நல்ல முறையில் திருமணம் பண்ணி நல்ல வாழ்க்கையும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடை பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் விக்கிரகமோ இல்லை ஃபோட்டோவோ வச்சு கட்டாயம் வழிபாடு பண்ணலாம். நாங்கள் இன்னைக்கு நல்ல ஒரு திருமணத்தை பண்ணி நல்ல குழந்தை செல்வத்தோட இருக்கோமா, எங்களோட வாழ்க்கையில் இன்னும் மேல்மேலும் நாங்கள் உயரணும், ஒரு மன நிம்மதியான வாழ்வு இருக்கணும், எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்களும் அம்மனை இதே முறையில் வணங்கலாம். இந்த வளையல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன் அப்படின்னா குறிப்பாக இந்த ஆடிப்பூர நாளில் வளையல் வாங்கி கொடுக்குறீங்க இல்லை நீங்கள் வளையல் அம்மன் முன்னாடி பிரசாதமாக வச்சுட்டு அதை எடுத்து நீங்கள் கையில் போட்டுக்கிறீங்க அப்படின்னா பெண்களோட சுப மாங்கல்யம் ரொம்ப ரொம்ப மாங்கல்ய பலம் கூடும் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால வளையல் கிடைக்குது அப்படின்னாலும் சரி இல்லை யாராவது பிரசாதமாக வளையலை கொடுக்குறாங்கனாலும் சரி அன்றைக்கு மறக்காமல் வாங்கி கையில் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக.
மேம் இப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து என்ன மாதிரி நம்ம பூஜை செய்யணும், எப்படி நம்ம வழிபாடு செய்யணும், அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம மனதார வேண்டிக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. இப்போ அன்னைக்கு அம்மனுக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான நைவேத்தியங்கள் செஞ்சு படைக்கலாம்? அம்மனுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இனிப்பு, எந்த இனிப்பாக இருந்தாலுமே அன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே சர்க்கரை பொங்கல், அந்த ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் ரொம்ப பிடித்தமான அக்கார வடிசல், பாயசம், பழங்கள், சுண்டல், பானகம், இதில் எல்லாத்தையும் நான் செஞ்சு வழிபாடு பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷம். இல்லை ஏதாவது என்னால் ஒன்று தான் பண்ண முடியும் அப்படின்னா அது இனிப்பு வகையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதை வச்சு நீங்கள் கட்டாயம் நைவேத்தியம் பண்ணலாம். இந்த இனிப்பு வகைகளை நீங்கள் வீட்டில் வச்சும் நைவேத்தியம் பண்ணி பிரசாதமாக நீங்கள் சாப்பிட்லாம், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் கொடுக்கலாம். இல்லை இதை நாங்கள் செஞ்சு ஏதாவது ஒரு அம்மன் கோவிலில் கொண்டு போய் மற்றவங்களுக்கும் பிரசாதமாக கொடுக்குறோம், இல்லை அன்னதானம் மாதிரி அதை வழிபாடு பண்ணுறவங்களுக்கு கோவிலில் வந்து வழிபாடு பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாலும் கட்டாயம் கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அந்த அன்னை பராசக்தி எந்த கோவிலெல்லாம் இருக்காங்களோ அங்கே வளையல் மாலை சாத்தலாம். இல்லை அந்த வளையல் அங்கே வர்ற பெண்களுக்கு கொடுக்க சொல்லி அங்கே இருக்கிற புரோகிதர்கள்கிட்டே கூட நீங்கள் கொடுக்கலாம். இதை அம்மன் பாதத்தில் வச்சு வர்றவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. இல்லை அம்மன் பாதத்தில் வச்சு நீங்களே அங்கே வரக்கூடிய பெண்களுக்கும் கொடுக்கலாம். நீங்கள் இதை எதை செஞ்சாலுமே இந்த ஆடிப்புற நாளில் உங்களுடைய மாங்கல்ய பலம் ரொம்ப பலப்படும் அப்படிங்கிறத அசைக்க முடியாத உண்மை. பொதுவாக ஆடிப்பூரம் அப்படிங்கிறது அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாள். என்ன மாதிரி நம்ம வழிபாடு செய்யணும், என்ன மாதிரியான நைவேத்தியம் செய்யணும், எப்படியெல்லாம் நம்ம வேண்டிக்கணுங்கிறத சொன்னீங்க. அந்த நாளில் பெரிதாக நிறைய மந்திரங்கள் சொல்ல முடியல, நிறைய பாடல்கள் படிக்க முடியல. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், இதை மட்டும் பாடுங்க, இல்லை கேளுங்க அப்படின்னு சொல்லணும்னா அது என்ன வரிகள்? அப்படி ரொம்ப நீங்கள் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கோவிலில் அமர்ந்தும் சொல்லலாம், இல்லை வீட்டில் நீங்கள் பூஜை செய்யும் போதும் சொல்லலாம், இல்லை நீங்கள் அன்னைக்கு ஃபுல்லாக வேலை செய்கிறீங்க உங்களோட மனதுக்குள்ளே நீங்கள் உச்சரிச்சுக்கணும் அப்படின்னாலும் இதை சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா ஓம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் நம அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லைனா ஓம் ஐம் க்ரீம் பார்வதி தேவியை நம, இதை 108 முறை சொல்லலாம். இல்லை நான் பாடலாக உட்காந்து பாராயணம் பண்ணி தான் பூஜை பண்ணுறவங்கிறவங்களுக்கு சில பேருக்கு வழி வழியாக சொல்கிற பாடல்கள் ஸ்லோகங்கள் இருக்கும், அதை பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா முழுவதுமாக இந்த ஆண்டாள் வந்து திருப்பாவை பாடினதுனால தான் வந்து ஆழ்வார்களில் ஒருத்தவங்களா உயர்ந்த ஸ்தானம் கிடச்சிச்சு அவங்களுக்கு. அந்த திருப்பாவையை நீங்கள் சொல்லலாம். இல்லை பார்த்தும் படிக்கலாம், இல்லை பார்க்காம தெரியும் அப்படின்னாலும் சொல்லலாம். இல்லை உங்களோட பின்புலத்தில் நீங்கள் பாடலாக ஒலிக்க விட்டுட்டு கூட உங்களோட அன்றாட வேலைகளை செய்யலாம். இந்த திருப்பாவை அப்படிங்கிறதே வந்து அந்த ஆடிப்புறம் முழுவதும் ஒரு பெரிய அருளை உங்களுக்கு கொடுக்கும். பொதுவாக ஆடிப்பூரம் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க. பொதுவாக அது அம்மனுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அந்த நாள்லேயே இன்னும் பல விசேஷங்கள் வந்து இறைவனுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறதையும், அன்னைக்கு என்ன மாதிரி நம்ம வழிபாடு செய்யணும், என்ன மாதிரியான பூஜை முறைகள் செய்யணும், எந்த கோயில் இந்த திருவிழா நடக்கிறதுக்கு சிறப்பான கோயில் அப்படிங்கிறதையும், என்னென்ன மாதிரியான பிரார்த்தனைகள் நம்ம வச்சோன்னா அடுத்த ஆடிப்பூரத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கை ஒரு மனநிறைவான வாழ்க்கையாக மாறும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்திருக்கீங்க. நிச்சயம் இதை பார்த்துட்டு இருக்க நம்முடைய ஐபிசி பக்தி நேயர்கள் ஆடிப்பூர வழிபாட்டை செய்து அவங்களுடைய வாழ்க்கையிலும் வேணும் அப்படிங்கிற எல்லா நலங்களையும் வளங்களையும் பெற்று வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி மேம். முதல்ல வந்து குடும்பம் அமைதியா இருந்தாலே இந்த வாழ்க்கையே வந்து ரொம்ப அழகா மாறிடும். அதிகமா குடும்பத்துக்கு தேவையானது ஒரு நல்ல திருமணமும் தன்னோட குழந்தைங்க அதன் மூலமா சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை, குழந்தை செல்வம், குடும்பத்துல மன அமைதி, ஒற்றுமை, ஒரு ஆன்மீகத்துல ஒரு அதிக ஒரு ஈடுபாடு, இதெல்லாம் கொடுக்கறது இந்த மாதிரியான வழிபாடுகள் தான். அதனால இந்த மாதிரியான நாட்கள்ல இந்த வழிபாடுகளை தவற விட்டுறாம எல்லாருமே செஞ்சு ஆண்டாளோட அருளோட சேர்த்து பெருமாளோட அருளும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் அவங்க எல்லார்கிட்டையும் வேண்டிக்கிறேன். இந்த தகவலை பகிர்ந்துக்க வாய்ப்பு கொடுத்த ஐபிசி பக்திக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி மேம். நன்றி சார். கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.